இன்றைக்குமா எங்கள் வீட்டில் சின்ன ரெசிபி பண்ண போகிறோம்மா. அது வந்து இட்லி மாவு தோசையில் தாம்மா. இட்லிக்கு ஆட்டின மாவில் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், மிளகாய், இஞ்சி நல்லா சீவி வச்சுருக்கம்மா புட்டரிப்பில் வச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இந்த மாவோடு போட்டு கலக்கணுமா. நல்லா கலக்குன்னு கலக்கி வச்சுக்கோங்க. ஒன்று போல் கலக்கி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு மாத்திரம் போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு போட்டால் வடை வந்து மொறுமொறுன்னு இருக்குமா, இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்குமா, நல்ல மணமாகவும் இருக்கும். அரிசி இட்லி மாவுனே சொல்ல முடியாதுமா, அப்படி இருக்குமா. கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொறி ஊற்றுங்கம்மா. நல்லா ஊற்றி நல்லா வேக விடுங்கம்மா. வேக விடுங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்கு தொட்டுக்கிட்ட ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம்மா. அதுக்கு வெங்காயம், தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தக்காளி 2 பழம் எடுத்துக்கோங்கம்மா. அது கூட கொஞ்சம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு 2 போட்டுக்கோங்கம்மா. இஞ்சி பூண்டு போட்டு நல்ல மிக்ஸியில் வச்சு நல்ல மையாக அடிச்சிடணுமா. நல்லா அடித்து கொண்டாச்சுமா. இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுட்டு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்குமா, மணமாகவும் இருக்குமா. ஒரு வானலில் எண்ணெயை விட்டுக்கோங்கம்மா. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 போட்டு இந்த சட்னியை நல்லா ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்கம்மா. நல்லா வதக்கிக்கிட்டு சூடு பண்ணால் எல்லாமே பச்சையிலே அடிக்கிறனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. இது வந்து இந்த வடைக்கு வந்து சூப்பராக இருக்குமா. அரிசி மாவு வடைக்கு, நல்ல இட்லி மாவு வடைக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அங்கே பார்த்தோன்னா கடாயில் ஊற்றி வச்சதை பிரட்டி போட போகிறோம்மா. நல்ல ஒரு சைடு வந்துட்டு மறுபக்கம் நாங்கள் திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டு நல்லா பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குமா. நல்ல மக்களே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா இப்படி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. மாவு ஆட்ட வேண்டாம், ஒன்று இட்லிக்குள்ள மாவு, தோசை மாவே நம்ம இட்லி மாவே எடுத்து நம்ம செய்யலாம். அங்கே பாருங்கள், பிரட்டி எடுத்தாச்சு, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சட்னியில் முக்கி சாப்பிடுங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா.